வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, நாராயணன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நாரதர் அர்த்தம் தேடி போவாரு. அந்த அர்த்தத்துக்காக ஒரு கதையும் சொல்லுவாங்க. அந்த கதையின் மூலமா நமக்கு ஒரு யோக நுட்பத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த யோக நுட்பம் என்ன? அந்த நுட்பத்தை பயன்படுத்துறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது, அதன் மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கதை தெரிஞ்சா மட்டும்தான் அந்த நுட்பம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். எல்லாம் தெரிஞ்ச நாரதருக்கு நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு அந்த நாராயணா அப்படின்ற வார்த்தைக்கு முழு விளக்கம் தெரியணும், என்னதான் அர்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. உடனே ஒரு ரிஷி கிட்ட போய் அதுக்கான விடையை கேட்டு கேள்வி கேட்டாரு. அந்த ரிஷி அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நாராயணன், நாரன் அப்படிங்கிறது நீர், அயனம் அப்படிங்கிறது சயனத்துல இருக்கிறது. நாராயணன் என்ன பண்ணுவாரு? நம்ம நாடகங்கள்லயோ படங்கள்லயோ இல்ல புராண கதைகள்லயோ எப்படி கூறுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடல்ல ஆதிசேஷன் அப்படிங்கிற 5 தலை நாகத்துல படுத்து தூங்குறது போல காமிப்பாங்க. அதுக்கு பேரு சயனித்து இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்ல சயனித்து இருக்கிறதுனால நாராயணன் அப்படின்ற பேர் வந்ததா அந்த ரிஷி சொல்லுவாரு. இதுதான் நுட்பம், இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கடைசியில இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். இன்னொன்னு, அந்த கதையை சொன்னாதான் அடுத்து அந்த நுட்பத்தினால என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத அந்த கதையின் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. நாராயணருக்கு உடனே அந்த ரிஷி சொன்ன விஷயத்துல திருப்தி முழுசா கிடைக்கல. எனக்கு திருப்தி வர மாட்டோம், இன்னும் எனக்கு விளக்கம் தேவைப்படுது, அர்த்தம் தேவைப்படுது, இதை எங்க கேட்கலாம்னு யோசிக்கும் போது, ஏன் நாராயணன் கிட்டே நம்ம போய் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு கிளம்பிட்டாரு. வைகுண்டத்துல போய் நாராயணன்ட்ட டைரக்டா உங்களோட பேரை நான் அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா அதுக்கான விளக்கம் அர்த்தம் அப்படிங்கறது எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு, என்னங்கிறது முழுசா தெரிய மாட்டேங்குது, என்னன்றதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே நாராயணன் சொல்றாரு, எனக்கும் தெரியலப்பா, எல்லாரும் சொல்றாங்க, நீனும் சொல்ற, நீ வேணா இந்த நாராயணன் அப்படின்ற ஒரு பேருக்கு முறையான அர்த்தம் தெரிஞ்ச ஒரு உயிரினம் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு வண்டு தான் அது. அந்த வண்டுக்கு இதுக்கான அர்த்தம் தெரியும், அதுகிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாரு. வண்டு கிட்ட போய் நாராயணன் அப்படின்ற பேரை நீ சொல்லு, அதுக்கான அர்த்தம் அந்த வண்டு உடனே சொல்ல ஆரம்பிச்சிரும், இல்லாட்டினா உனக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. நாரதர் உடனே போயிட்டு வண்டு கிட்ட நாராயணன் அப்படின்னு சொல்லவும் வண்டு உடனே செத்து போயிடும். என்னடா இது வம்பா போச்சு, நாராயணன்ற பேரை சொன்னோன்னு செத்து போச்சு, ஒருவேளை அந்த பேருக்கு இதுதான் அர்த்தமோ அப்படின்ற மாட்டம் அவருக்குள்ள பயம் வந்துடும். திரும்ப குடுக்குடுன்னு ஓடியாந்து நாராயணன் இது மட்டும் நடந்த விஷயத்த சொல்லுவாரு. திரும்ப நீ போய், அப்படியாப்பா சரி, இன்னொரு கிளி இருக்கு, அந்த கிளி கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. கிளியை பார்க்க வேகமா போவாரு. அந்த கிளி அவர் சொன்ன இடத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பிறந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும். சின்ன கிளி, குஞ்சு கிளி, அதுகிட்ட எப்படா கேக்குறது, சரி போய் பேரனாச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த கிளியும் செத்து போயிடும். பயம் வந்துடும். திரும்பவும் வேகமா போவாரு. போய் நாராயண்கிட்ட இது மட்டும் நடந்த விஷயத்த சொல்லுவாரு. சரி, கடைசி முயற்சியா நீ ஒரு பசு கிட்ட போய் கேளு, அதாவது பசு கன்று கிட்ட போய் கேளு, அதுக்கு நிச்சயமா பதில் தெரியும் நான் நினைக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பசு கன்று கிட்ட போய் சொல்லுவாரு. நாரதர் பயப்படுவாரு. ஐயோ, பசுவை கொன்ற பாவத்துக்கு என்ன ஆளாக சொல்றீங்களா, எனக்கு அர்த்தமே தெரிய வேணாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போறேன், நான் வேற நாராயணன் நாராயணன் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் சொன்னோன்னே இறந்து போறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேனா புண்ணியம் செஞ்சிருக்கேனான்ற ஒரு சந்தேகமே வந்துருச்சு அப்படின்றது போல பயத்துல கிளம்புவாரு. உடனே நீ தபஸ்தி, அதாவது தபஸ்ரீக்கு தைரியம் ரொம்ப முக்கியம், இப்படி பயப்படலாமா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடவும், சரி போய் கேட்டுதான் பாப்போமே, நாராயணனே சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த அவர் சொன்ன இடத்துக்கு போவாரு. அங்க பாத்தீங்கன்னா பிறந்து கொஞ்ச நேரம் ஆன ஒரு பசு கன்று, அதுகிட்ட போய் நாராயணன்ற பேரை சொன்னோன்னா அதுவும் செத்து போயிடும். இது என்னடா வம்பா போச்சு, ஒரு பசுவை கொண்ட பாவத்துக்கு நம்மளை ஆளாக்கிட்டாரே அப்படின்னு சண்டை போடுற நோக்கத்தோட வேகமா போய் நாராயணன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. நாராயணன் ரொம்ப பொறுமையா
கடைசி முயற்சி, நான் சொல்ற இடத்துல போய் கேளு, நிச்சயமா உனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசன்கிட்ட போய், அதாவது ஒரு நாட்டுல இளவரசன் பிறந்திருப்பாங்க, அந்த குழந்தைகிட்ட போய் நீ கேளு, உனக்கு அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நாரதருக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிரும். அதே டயத்துல அரசர் இருக்கிற இடத்துல போய் பிறந்த குழந்தைகிட்ட அந்த பேரை சொல்லி அந்த குழந்தை செத்து போயிருச்சுன்னா நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும், முடிச்சுல கழுவை தீருவாங்க அப்படின்னு சொல்ற பயத்துல, சரி நாராயணன் சொல்றாரு என்ன பண்றதுன்னு தெரியல, போய் சொல்லுவோம், நமக்கு விதி வந்த பாடு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாரு. உடனே அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருமா. பிறந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த நாராயணன் அப்படின்ற அந்த பேரை கேட்டோன்னா பேச ஆரம்பிச்சிருமா. அந்த குழந்தை சொல்லுமா, சுவாமி உங்க புண்ணியத்தினாலதான் நான் இங்க பிறந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வண்டா இருந்தேன், என்கிட்ட வந்து நாராயணன்ற ஒரு பேரை சொன்னீங்க, உடனே எனக்கு அதுல இருந்து மோட்சம் கிடைச்சு 2வது அறிவு மாறிக்கிட்டேன். அப்படியே 3வது அறிவுன்னு கிளிக்கு வந்தேன், கிளிலையும் நீங்க வந்து என்கிட்ட பேர் சொன்னீங்க, பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே குஞ்சா இருக்கும் போதே சொன்னோன்னா அங்கேயும் எனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. அப்புறம் விலங்கா வந்தேன், விலங்கு கண்ணுக்குட்டியா இருந்ததும் நான் தான், என்கிட்ட வந்து அந்த பேரை சொன்னோன்னே இப்ப நல்ல செல்வம் நிறைந்த ஒரு இடத்துல கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படிங்கறத அனுபவிக்க முடியாத நான் நினைக்கக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையில ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்கேன். நீங்க கேட்ட அந்த நாராயணன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இதுதான் பதிலா இருக்கும். இனி என் வாழும் காலம் வரைக்கும் நாராயணன் 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 அப்படின்ற அந்த ஒரு பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே நான் என் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு முக்தி நிலைக்கு வந்துருவேன் அப்படின்ற ஒரு தைரியமும் ஊக்கமும் எனக்குள்ள இருக்கு, பிறந்தோடனே எனக்கு அந்த ஞானம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவருக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சிடும். நாராயணன் அப்படின்ற ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கும் நல்லது, சொல்றவங்களுக்கும் நல்லது, கேட்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்றது. இதுல என்ன யோக நுட்பம் இருக்கு, யோக யுக்தி இருக்கு அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். தண்ணியில ஃபர்ஸ்ட் நான் ஒரு கதை சொன்னேன்ல, அதாவது அந்த தபஸ்ரீ கிட்ட போயிட்டு ஒரு ரிஷி கிட்ட போயிட்டு நாரதர் கேட்கும் போது அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவாரு. நாராயணன் அப்படிங்கறதுல நாரன் அப்படிங்கிறது நீர், அயனம் அப்படிங்கிறது சயனத்தில் இருத்தல். நம்ம உடல்ல வந்து நீர்ல சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா மூளை தான். மூளை கண்கள் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு திரவத்துல மிதந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப அதை தான் அவர் வந்து மீன் பண்ணியிருக்காரு. நாராயணன் அப்படிங்கிறது எதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல்ல கீழ்பாட்டு வந்து பிண்டத்துக்கும் மேல் பாற்று அண்டத்துக்கும், அதாவது கழுத்துக்கு மேல உள்ளது அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் இறைவனும் இருக்கக்கூடிய இடம் அண்ட சராசரம்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்குள்ளதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த நிலையில உள்ள அந்த நபர் இருக்க முடியும், இறைவன் இருக்க முடியும். அப்ப இந்த இதுக்குள்ள நம்ம கவனிச்சு பாத்தீங்கன்னா நீர்ல மிதக்கக்கூடியது கண்களும் மூளையும் தான். இந்த கண்களுக்கும் மூளைக்கும் இடையில தான் உள்ளுக்குள்ள வந்து 2 சக்கரங்கள் இருக்கு, ஆக்கினை சக்கரம், துரிய சக்கரம். அப்ப இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் அவங்க வந்து சொல்றாங்க. அது உணர்ந்தா மட்டும்தான் புரியும் எது அப்படிங்கிறத. நான் சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது, தியானத்துல உணர முயற்சி பண்ணுங்க. ஆக நாராயணன் அப்படின்றத நம்ம 2 சக்கரத்துல ஏதோ ஒரு சக்கரத்தை தான் சொல்றாங்க. சயனித்திருத்தல் அப்படிங்கிறது அமைதியா இருக்கும். விஞ்ஞானிகளே இன்னைக்கு வந்து அதை பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்டுன்னு சொல்றாங்க. இதுல இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது மூளைக்கு நடுவுல இருக்கு. ஆனா அது என்ன வேலை பார்க்குதுன்னே தெரியல. அதை எடுத்துட்டோம்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது. ஆனா அது என்ன செயல் பண்ணுது, பேசாம தான் இருக்கு, அமைதியா தான் இருக்குதுன்னு குழம்பி போயிருக்காங்க. அது என்னன்றத அவங்களால இன்னும் நிர்ணயிச்சு ஒரு விஷயத்த ரிப்போர்ட்டா கொடுக்க முடியல. அது வந்து சின்னதா மாங்காய் சைஸ்க்கு இருக்கு, ஆனா அதோட வேலை என்னன்னு தெரியாது. அது பாட்ட இருக்கு, ஆனா அதை எடுத்தோம்னா மனிதன் உயிர் வாழ முடியாது அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப சயனித்திருத்தல் எதுவுமே செய்யாம படுத்திருக்கிறது அப்படிங்கறத அதை வச்சுதான் மீன் பண்ணிருக்காங்க நம்ம ரிஷிகள். சரி, அடுத்து இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, நாராயணன் அப்படின்ற பேரை கேட்கறது மூலமா அடுத்தடுத்த பிறவிக்கு வந்து கடைசியில மனித பிறவிக்கு வரான். மனித பிறவிக்கு வந்தோன்னா அந்த குழந்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இனி வாழும் காலம் வரைக்கும் நான் நாராயணன் அப்படின்ற ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன், இப்படி சொல்றதுனால நான் அடுத்த நிலைக்கு போயிருவேன் அப்படின்ற ஒரு பதில சொல்லுவோம். நாராயணன் அப்படின்ற பேரை நீங்க சொல்லி பாருங்க. இப்பவே உங்களுடைய இந்த நுனிநாக்கு நாராயணன் அப்படிங்கறது சொல்லும் போது மேல போய் அண்ணாக்குல தொடும். நாக்க வெளியில வச்சுட்டு அந்த பேரை சொன்னீங்கன்னா சொல்ல முடியாது நிச்சயமா. நீங்க சொல்லும் போது நுனிநாக்கு போய் அண்ணாக்குல தொடும். அப்படி தொடும் போது துரிய சக்கரமும் ஆகினை சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும்.
காலம் இருக்கிற வரைக்கும், நினைவு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய எல்லா நினைவையும் எல்லா கவனத்தையும் நாராயணன் நாராயணன் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துரிய சக்கரமும் ஆக்னினை சக்கரமும் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தியானம் அப்படிங்கிறத விரும்பாதவங்களுக்கு பக்தி மூலமா ஒரு விஷயத்த செய்யறது மூலமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி அவனும் இறைநிலைய அடையணும், இறை தன்மையை உணரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நுட்பம் அப்படிங்கிறது இந்த கதையை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு. என்னுடைய கருத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படின்ற விருப்பத்துல நான் இதை வெளிப்படுத்தினேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற கருத்து இருக்கலாம், நீ சொல்றது சரியில்லை அப்படிங்கிறது நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் தாராளமா கமெண்ட்ல பதிவிடலாம். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.